தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். பிறந்தது ஒரு முறை, பிறரால் இறந்தது பலமுறை. சிறகொடிந்த பறவைகளாக பறக்க முயன்றும் சமூகத்தின் சுவற்றில் மோதி மோதி விழுபவர்கள் இவர்கள். 8 அம்சங்களின் அதிதேவதைகளை விட ஒருபடி மேலாக 9 அம்சங்கள் கொண்ட நங்கைகள். வரலாற்றின் அர்த்தநாரிகளாகவும் அந்தப்புற வாயில் காவலர்களாகவும் வாழ்வில் அர்த்தங்களை தொலைத்து வஞ்சிக்கப்பட்டு இயல்பு வாழ்வியலை நீங்கி கேலிப் பொருளாகி கேட்பாரற்று நகரும் வாழ்க்கை கடிகாரத்தினை சற்றே நிறுத்தி தன்னிலை மறந்து பிறர் போல வாழ்ந்திட எண்ணி பல துறைகளில் பாதம் பதித்து வரும் பிரம்மதேவனின் இலக்கண பிழைகள் இவர்கள். பீஷ்மரை வீழ்த்திய சிகண்டி ஒரு திருநங்கைதான். அர்ஜுனனின் வனவாசம் பிருகண்ணலை என்னும் அரவாணியாகத்தான். கிருஷ்ணனின் மோகினி வேடம் கல்கி, யாசினி, மாலிகாபூர் என எத்தனை அவதாரங்கள். அவர்களை 8வது அதிசயமாய் பார்த்து கொட்டாவி விட தேவையில்லை. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். என் செயலை சுயநலம் என்பீர்கள். ஆம், சுயநலம்தான். ஆகாரத்திற்காக அழுக்கை தான் தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதுபோல என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது என பாமரர்களும் ரசிக்கும் வண்ணம் பராசக்தி திரைப்படத்தில் வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதுபோல தங்கள் கடையின் பொன்னகை விளம்பரத்தை சுயநலத்திற்காக வெளியிட்டாலும் திருநங்கையின் வாழ்வினை மையமாக வைத்து விளம்பரம் செய்து அந்த சுயநலத்திலும் பொதுநலத்தை பேணி காத்து மக்களிடையே இருந்து குவியக்கூடிய பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள் பீமா நகை கடைக்காரர்கள். சமீபத்தில் வெளிவந்திருக்கும் அந்த விளம்பரத்தை கண்டதும் மகிழ்ச்சியில் வாவ் என சொல்ல தோன்றுகிறது நமக்கு. அதே சமயம் நெகிழ்ச்சியில் கண்ணீரையும் வரவழைக்கிறது. ஓரிரு வார்த்தைகள் வசனங்கள் ஏதும் இல்லை. அன்பாலும் புன்னகையாலும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதமான பின்னணி இசை விளம்பரம் தொடங்குகிறது. 10 பருவ அச்சிறுவனுக்கு தாடி இல்லை. அதனை தடவி பார்த்து தவிக்கின்றான் அந்த சிறுவன். சிறுவனின் தாயும் தந்தையும் அவன் தவிப்பை உணர்கிறார்கள். அந்த சிறுவனுக்கு ஒரு பரிசும் தருகிறார்கள். அதை திறந்து பார்க்கும்போது அதில் தங்க கொலுசு ஒன்று இருக்கிறது. அதை மாட்டிக்கொண்டு மனமகிழ்ச்சி அடைகிறான் அந்த சிறுவன். அவன் செய்கைகளை ஆழமாக உள்வாங்கி இருந்த பெற்றோர்கள் தொடர்ந்து அவனுக்கு பெண்களைப் போல காது குத்தி அழகு பார்க்கிறார்கள். பெண்களுக்கான உடையினையும் அவர்களே வாங்கி கொடுக்கிறார்கள். அப்போது சிறுவன் சிறுமியாக முற்றிலும் மாறி போகிறார். அவரது நீண்ட கூந்தலை அனுசரணையோடு தாய் சீவி விடுகிறாள். கடைசியில் கை கழுத்து நிரம்ப நகைகளோடு அவன் திருமண மேடைக்கு வருவதாக முடிகிறது அந்த விளம்பரம். உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றத்தினாலேயே மாற்று பால் இனத்தவராக மாறுகின்றனர் சிலர். இது மனதோடு தொடர்புடைய விஷயம் அல்ல. இது குறித்து புரிதல் இல்லாததாலும் அவரது மொத்த குடும்பமும் இந்த விளம்பரத்தில் துணை நிற்கிறது. இங்கு வெறுப்புக்கோ மறுப்புக்கோ இடமில்லை. தூய்மையான அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுமே இருந்தது. இது போன்ற படைப்புகள் வரும் போதே பொது சமுதாயத்துக்கு மாற்று பாலினத்தவர் குறித்த புரிதல் ஏற்படும். தமிழ்நாட்டில் 3ஆம் பாலினத்தவர்களை திருநங்கை, திருநம்பி என்று பெயரிட்டு அழைக்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டு 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவர்களின் உணர்வுகளுக்கான சரியான புரிதல் இன்னும் சமூகத்தில் இல்லை. நமது சமூகத்தில் ஒரு ஆணை குறிப்பிட்டு அவன் பெண்ணை போல இருக்கிறான் என்று கூறும் உதாரணமே மிகவும் கீழானதாக பார்க்கும் எண்ணம் இன்றளவும் இருந்து வருகிறது. அப்படி இருக்க ஆணாக பிறந்த ஒருவர் பெண்களைப் போல பேசவும் உடுத்தவும் நடந்து கொள்ளவும் ஆசைப்படும் போது அதனால் மிக மோசமான கேலிகளுக்கும் வசவுகளுக்கும் அவர்கள் உள்ளாக வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும் நமது சமூகத்தில் பெண்ணாக மாற விரும்பும் ஒரு இளைஞனுக்கு அவனது தந்தை கொலுசு வாங்கி கொடுப்பதும் அவனுடைய அக்கா உடன் அழைத்து போய் சேலை வாங்கி தருவதாகவும் அவனுடைய அம்மா தலைவாரி விடுவதாகவும் அந்த குடும்பமே அந்த திருநங்கைக்கு ஆதரவாக துணை நிற்பது போன்ற ஒரு விளம்பரம் நிச்சயமாக வரவேற்று போற்றத்தக்க ஒன்றாகும். சிறுபான்மையினரை மனதில் கொண்டு சமூக அக்கறையுடன் இப்படிப்பட்ட விளம்பரங்கள் வெளிவருவது சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றமாகவே கருதப்படுகிறது. சமூக மாற்றத்தின் ஒரு மைல்கல்லாக இருக்கும் இந்த விளம்பரத்தினை ரான்சம்
பிலிம் தயாரித்து அனிமல் விளம்பர ஏஜென்சி வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க அன்பும் பாராட்டும் நாம் உரித்தாக்க வேண்டும். இந்த விளம்பரத்திற்கு இன்னொரு தனிச்சிறப்பும் உண்டு. பொதுவாக திருநர்களை திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் காட்டும் பொழுது ஒரு ஆணை திருநங்கையாக நடிக்க வைப்பது வழக்கம். ஆனால் இந்த விளம்பரத்தில் வியாபார நோக்கில் மட்டுமல்லாமல் எடுத்துக்கொண்ட கருவுக்கு நேர்மையாக மீரா சிங்கானியா திருநங்கையை நடிக்க வைத்திருப்பது இரட்டை பாராட்டுக்குரியது. பொதுவாக விளம்பரங்கள் என்றாலே அழகான இளம் பெண்களை வைத்தே அது எடுக்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய வழக்கமாகவும் இருந்து வருகிறது. ஆனால் மாத்தி யோசி என்பது போல இது குறித்து அந்த ஜுவல்லரியின் இணை செயல்பாட்டு தலைவர் நவ்யா சுஹாஸ் அவர்கள் கூறியதாவது, பொதுவாக நகைக்கடை விளம்பரம் என்றாலே மணமகள், திருமணம் ஆகியவற்றை மையப்படுத்தியே வரும். நாங்கள் வெறுமனே விளம்பரமாக மட்டும் அல்லாது திருநங்கை சமூகம் குறித்த உரையாடலாகவும் இதை தொடங்க விரும்பினோம். அதை இப்போது தொடங்காவிட்டால் எப்போதுமே சாத்தியமில்லை. வெறுமனே விலை குறைப்பு, சலுகை என எப்பொழுதும் போல இல்லாமல் விளம்பரத்தின் மூலம் சமூகத்துக்கும் கருத்து சொல்ல விரும்பினோம். நாங்கள் வளரும் பருவத்தில் தன் உடலில் ஏற்படும் மாற்றத்தினை பார்த்து பதற்றம் அடையும் குழந்தை சுற்றி இருப்பவர்கள் அரவணைப்பால் பெண்ணாக மாறுவதை பதிவு செய்திருக்கிறோம். இது சமூக மாற்றத்திற்கான ஒரு விதை என்று கூறுகிறார். இந்த விளம்பர படத்தில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறும் பாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மீரா சிங்கானியா நிஜமாகவே ஒரு திருநங்கை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். டெல்லியில் உள்ள அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் சோசியாலஜி பயிலக்கூடிய மீரா பொதுவெளியில் திருநங்கை சமூகத்தின் குரலை ஒலிப்பவராக இருந்து வருகிறார். 96 ஆண்டு பாரம்பரியம் மிக்க பீமா ஜுவல்லரி பாரம்பரிய தங்க நகைகளை திருமண விழாவுக்கு தயாரிப்பதில் சிறந்து விளங்குகிறது. உண்மையான பாசம் என்ற தலைப்பில் எடுக்கப்பட்டுள்ள வீடியோ விளம்பரம் இது. 9 என கூறி அவர்களை ஒதுக்காமல் விளம்பரத்தால் அவர்களுக்கு பெருமை ஈட்டித் தந்த பீமா ஜுவல்லரிக்கு கோடானு கோடி நன்றிகளை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.